வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து நல்ல முடிவு எடுப்பேன் என பாமக தலைவர் ராமதாஸ் உறுதி. வெற்றி கூட்டணி அமைக்கப்படும் எனவும் பாமக பொதுக்குழுவில் அறிவிப்பு. கூட்டணி அமைப்பார், அது வெற்றி கூட்டணியாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதில் இந்த 10.5 சின்ன பையன் கூட நேரம் 8 வயசு 10 வயசு பையன் 10.5 என்ன ஆச்சு வரும் வரும் 10.5 வரும் என்று அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அன்புமணியின் செயல்பாடுகளை பட்டியலிட்டு பொதுக்குழு கூட்டத்தில் கதறி அழுத பாமக தலைவர் ராமதாஸ். இந்த கனவுல எங்க அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க. தாய் வந்து ஏன்பா கேட்டேன். அன்புமணி ஈட்டியை வைத்து முதுகிலும் மார்பிலும் குத்திவிட்டார் எனவும் கண்ணீர். துணி போட்டு எரிக்க போடணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ என் தாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ அப்படி வளர்த்துருக்கிற அந்த பிள்ளைய அப்படின்னு. ஆமாம்மா, நான் சரியாக தான் வளர்க்குறேன். வளர்த்துருந்தா என்ன மார்லையும் பின்னாலையும் முதுகுலையும் கண்ட இடத்துல ஈட்டியால குத்துற மாதிரி குத்துறான். சமூக வலைதளங்களில் பதிவிட்டு காயப்படுத்துவதை விட தன்னை துண்டு துண்டாக வெட்டி வீசி இருக்கலாம். தன்னை கொன்றதாக பதிவிட்ட நபரை அன்புமணி பாராட்டியதை சுட்டிக்காட்டி ராமதாஸ் உருக்கம். 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டுவிட்டு வந்ததை ஒரு நீங்கள்லாம் படித்திருப்பீர்கள். அதை விட அப்படி செய்திருந்தால் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த சில்லறை பசங்களை வச்சுட்டு எல்லாம் நான் வளர்த்தது, அதுவும் என் தப்பு தான், வச்சு என்ன அவமானப்படுத்தலாம். பாமக தொண்டர்கள் 95% பேர் தன் பக்கம் உள்ளதாக ராமதாஸ் பேச்சு. 5% பேரை வைத்து பெரிய படை இருப்பது போல் காட்டிக் கொள்வதாகவும் விமர்சனம். நடக்கின்ற இந்த செயற்குழு அல்லது பொதுக்குழு, அதற்கு முன்னால் நடந்த குழுக்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது 100க்கு 95 விழுக்காடு மக்கள், பாட்டாளி மக்கள் என் பின்னாலே தான் இருக்கிறார்கள். அன்புமணி பின்னாலே 5% மக்கள் கூட இல்லை. பாமக தலைவராக ராமதாஸ் தொடர்வார் என சேலம் பொதுக்குழுவில் தீர்மானம். 2026 தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க ராமதாஸுக்கு முழு அதிகாரம் வழங்கி பொதுக்குழு ஒப்புதல். பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி கொச்சைப்படுத்தி வருகிறார் என ஜி.கே. மணி தழுதழுக்க பேச்சு. என் இதயம் மட்டுமல்ல, உடம்பு முழுவதும் ஈட்டியால் குத்திவிட்டார் என ராமதாஸ் கண்ணீர் வடிப்பதாகவும் உருக்கம். பெற்று வளர்த்து ஆளாக்கி மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்த
உங்கள் தந்தை எங்கள் இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற ஐயா அவர்களை கொச்சைப்படுத்துகிறீர்களே. ஐயா சொன்னார், மணி எனக்கு வலிக்குதுன்னார். பொறுங்கய்யா, அவசரப்படாதீங்க, கண் கலங்காதீங்கன்னு சொன்னார். மணி என் இதயத்தில் ஈட்டி குத்தல, என் உடம்பு முழுவதும் ஈட்டியால் குத்தியதை போல என் இதயம் வலிக்கிறது, உடல் முழுவதும் வலிக்கிறது, இந்த வலியை தாங்க முடியவில்லை என்று புலம்புகிறார். அன்புமணியின் துரோகத்தை மன்னிக்கவே முடியாது என ஜி.கே. மணி ஆவேசம். பாமகவை ராமதாஸ் தவிர வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது எனவும் திட்டவட்டம். மருத்துவர் அன்புமணி அவர்களே, இதுவா நன்றி கடன்? அப்பாவுக்கு செய்கிற நன்றி கடன் இது நன்றி கடன் அல்ல, உலகத்திலே யாரும் செய்யாத மாபெரும் துரோகம். துரோகம் துரோகம் யாராலும் மன்னிக்க முடியாது. அன்புமணியை மன்னிக்க முடியாத கூட்டம் தான் அங்க வந்திருக்குது. அன்புமணி செய்வது அரசியல் அல்ல, பச்சை துரோகம். சேலம் பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் மகள் ஸ்ரீகாந்தி ஆவேசம். ஐயா பேரை சொல்லி பதவி வாங்கறது, அப்புறம் ஐயாவையே தூக்கி எறியறது, இதுக்கு பேரு அரசியல் இல்ல தம்பி, இதுக்கு பேரு பச்சை துரோகம். இதுக்கு பேரு சுயநலம், இதுக்கு பேரு பேராசை. ராமதாஸின் ஆதரவாளர்களை திமுகவின் கைக்கூலி என விமர்சிப்பவர்கள் RSSின் அடிமைகள். அன்புமணி தரப்பு மீது ஸ்ரீகாந்தி காட்டம். பாமகவில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டதற்கு அக்கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு ஒப்புதல். சௌமியா அன்புமணி பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கியும் தீர்மானம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் பேரணியாக சென்ற இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். மறியலில் ஈடுபட முயன்ற ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பதற்றம். நாங்க கிட்டத்தட்ட 16 வருஷமா போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம். ஒரு நாளைக்கு முன்னாடி வேலையில சேர்ந்தவங்க 8370 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு பின்னாடி சேர்ந்தவங்க 5200 ரூபாய் வாங்கிட்டு இருக்கோம். இதனால ஊதிய முரண் தாசி. எங்களுக்கு வெறும் பட்டய படிப்பு, தகுதி தேர்வு, நியமன தேர்வு எல்லாமே எழுதிட்டு நாங்க இந்த பணிக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு 10ஆம் கிளாஸ் தேர்வு, 10ஆம் கிளாஸ் வேலைக்கு செய்யறவங்க தான் அந்த ஊதியத்தை தான் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி போராடும் தாங்கள் என்ன தீவிரவாதிகளா ரவுடிகளா என பெண் ஆசிரியைகள் கொந்தளிப்பு. குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யும் காவல்துறைக்கும் கண்டனம். மாதிரி நடத்தல சார். நாங்க கொலை குற்றம் செஞ்சுட்டா மாதிரியோ கொலை பண்ணிட்டு ஒரு ரவுடிகளை போல ஒரு கைதிகளை போல எங்களை நடத்துறாங்க சார். எங்களை தேச துரோகிகள் மாதிரி நடத்துறாங்க சார். நாங்க கேட்கறது ஒரு நியாயமான இடம், எங்களுக்கு கேட்ட இடத்துல எங்களை கொடுத்தீங்கன்னா நாங்க பாட்டு ஓரமா உட்காந்து இது பண்ணோம். நாங்க அகிம்சை முறையில தான் சார் நாங்க போராடுறோம். நாங்க பொதுமக்களுக்கு எந்த இரையோட கொடுக்கல. ஆனா எங்களை உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் கோஷம் கூட போட விடாம ஆண் ஆசிரியர்களும் பெண் ஆசிரியர்களையும் ஆடைகளை கிழிச்சு எங்களை ஒரு ரவுடிகளை கையாளுறது போல கையாளுறாங்க சார். இது இந்தியா கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த பிரவீன் சக்கரவர்த்தி முயற்சிப்பதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்துக்கும் காங்கிரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என விளக்கம். விஜய் நாவை அடக்கி பேச வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காட்டம். நேற்று வந்த விஜய்க்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கில்லை எனவும் சாடல். இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக எங்கள் கட்சியை பற்றி யாரும் நாங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அது முட்டாள்தனத்துலேயும் முட்டாள்தனம். அந்த எங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறது, நாங்கள் களத்தில் இல்லைன்னு, எங்கள் கட்சி களத்தில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்திருக்கு ஒருத்தனுக்குன்னா அதான் தவறு. நாவை அடக்கி பேசணும். பார்த்துங்க. தாவேகா தலைவர் விஜயை சங்கி என கூறிய திருமாவளவனுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கண்டனம்.
விஜய் தனியாக வர வேண்டுமா, அணியாக வர வேண்டுமா என சிந்திக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தார். தம்பி விஜய் தனியாக வருவது சரியா, அணியாக வருவது சரியா அப்படின்னு கேட்கிறார். அணியாக வந்தால் தமிழக மக்களால் அணைத்துக் கொள்ளப்படுவீர்கள், தனியாக வந்தால் தனிமைப்படுத்தப்படுவீர்களோ என்னமோன்னு எனக்கு தெரியல. இல்ல எல்லாரும் தமிழக மக்கள் நலனுக்காக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம இருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் நடைபெறுகிறது திமுக மகளிர் அணி மாநாடு. மாநாட்டில் பங்கேற்க சென்னையிலிருந்து கோவை சென்றடைந்தார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். திருப்பூரில் இன்று மாலை நடைபெறும் திமுக மகளிர் அணி மாநாட்டில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அமரும் வகையில் இருக்கைகள் அமைப்பு. மாநாட்டில் பங்கேற்போருக்கு கூல்ட்ரிங்க்ஸ், மிக்சர், ஸ்வீட் அடங்கிய சிற்றுண்டி வழங்க ஏற்பாடு. தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு இடம் இல்லை என திமுக எம்பி கனிமொழி திட்டவட்டம். மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கனவு காண்பதாகவும் விமர்சனம். அவருடைய ஆருடங்களுக்கெல்லாம் இல்லைன்னா ஆசைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவர் கனவு காணட்டும், தப்பு இல்லை, கனவு கண்டு கொண்டே இருக்கட்டும். நிச்சயமாக பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லைங்கிறத மாத்திரம் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். தேனி மாவட்டம் போடி தொகுதியில் ஒரே முகவரியில் 93 வாக்காளர்கள் உள்ளதாக அதிர்ச்சி தகவல். வார்டு எண் 1 என்பது கதவு எண் 1 என தவறாக பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் விளக்கம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு தாவேகா நிர்வாகிகள் என் ஆனந்த், ஆதவ் அர்ச்சுனா ஆஜர். சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகினர். ஓட்டுநர் செல்போன் பேசியபடி பேருந்தை இயக்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை. ஓட்டுநர்கள் தங்களது செல்போன்களை தன்னுடன் பணி செய்யும் நடத்துனரிடம் கொடுத்து வைக்க வேண்டும் என அறிவுறுத்தல். 2 புதிய வகை பிஸ்கெட்கள் விரைவில் அறிமுகப்படுத்துகிறது ஆவின் நிறுவனம். மிளகு கலந்த பிஸ்கெட், கருவேப்பிள்ளை கலந்த பிஸ்கெட் என புதிய ரகங்கள் விரைவில் அறிமுகமாக உள்ளதாக தகவல். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார் என அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். முன்னுக்கு பின் முரணாக பேசுபவர் சீமான் எனவும் காட்டம். விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகள் தாவேகாவுடன் கூட்டணிக்கு வரலாம். முக்கிய அரசியல் தலைவர்கள் பொங்கல் பண்டிகைக்குள் தாவேகாவில் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் செங்கோட்டையன் விளக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தாசில்தார், துணை தாசில்தார் மீது பொக்லைன் ஏற்றி கொல்ல முயற்சி. மண் கடத்தல் கும்பலை சேர்ந்த 2 கைது செய்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை. பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லையான புலியரை சாவடியில் சோதனை தீவிரம். கேரளாவிலிருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதி. திருவண்ணாமலையில் 2 நாட்கள் நடைபெறும் வேளாண் கண்காட்சியில் வழங்கிய உணவை சாப்பிட்ட விவசாயிகளுக்கு வாந்தி மயக்கம். விவசாயிகளை வேளாண் அதிகாரிகள் நாயை விட கேவலமாக நடத்துகிறார்கள் என பரபரப்பு குற்றச்சாட்டு. தூத்துக்குடி புதிய துறைமுகம் கடற்கரை அருகே ஃபைபர் படகு கவிழ்ந்த விபத்தில் 3 மீனவர்கள் காயம். நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்கள் மீட்பு, சேதமான படகை மீட்கும் பணி தீவிரம். தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள். இயற்கை சூழ்ந்த லவ்டேல் ரயில் நிலையத்தில் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து உற்சாகம். திண்டுக்கல் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியல். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறிலும் குடிநீர் கேட்டு மக்கள் போராடியதால் போக்குவரத்து பாதிப்பு.
நெல்லை தச்சநல்லூர் அருகே எரிவாயு கசிவு காரணமாக தீப்பிடித்து எரிந்த ஆம்னி வேன். எரிவாயு நிரப்பிவிட்டு சிறிது தூரம் வந்த பிறகு ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். திருச்சி ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பு. உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப்பின் ஜாமீன் ரத்து. சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எஸ்ஐஆர் பணி மூலம் 2,89,00,000 பேர் நீக்கம். வரைவு வாக்காளர் பட்டியலில் 12,55,00,000 பேர் இடம்பெறுவார்கள் என தேர்தல் ஆணையம் தகவல். ஆந்திர மாநிலம் நரசிங்கம்பள்ளி அருகே நள்ளிரவில் டாடா நகர் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயங்கர தீ விபத்து. பயணி ஒருவர் உயிரிழந்த நிலையில் உயர்மட்ட குழு விசாரணை. போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவும் டிரம்பும் விரும்புகின்றனர். உக்ரைன் அதிபர் உடனான சந்திப்புக்கு பின் அமெரிக்க அதிபர் கருத்து. சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 10,000 ரன்களை கடந்த 4வது வீராங்கனை என்ற சாதனையை படைத்தார் ஸ்மிருதி மந்தனா. 333 போட்டிகளில் விளையாடி 10,868 ரன்கள் எடுத்து சாதனை.